அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கோயில் வழிபாட்டு அமைப்பிலே தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் சைவ ஆகமங்களை பின்பற்றி ஆகமங்கள் வரையறை செய்த அளவில்தான் நித்திய வழிபாடுகளும் அவ்வப்போது நடைபெறக்கூடிய விழாக்களும் நடக்க பார்க்கிறோம். இது ஒரு காலத்தில் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருந்த மிகவும் தொன்மையான நெறிப்படுத்தப்பட்ட எல்லா மக்களையும் முக்தியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய உயர்ந்த தத்துவ ஞான மரபு. இந்த ஆகம மரபில்தான் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் பாரம்பரியமான ஆலயங்கள், ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருந்து வர பார்க்கிறோம். சிவாலயங்களுக்கு சைவாகமங்களும், வைணவ ஆலயங்களுக்கு விண்ணகரங்களுக்கு பாஞ்சராத்திரம், வைகானசம் முதலிய ஆகமங்களும் நெறிப்படுத்தியபடி கோயிலிலே நடைபெறக்கூடிய அந்தந்த காலத்திற்கான பூஜைகளும் திருவிழாக்களும் நடக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் சைவாகமங்கள் இங்கே நடைபெற வேண்டிய மாதாந்திர விழாக்களில் 12 மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை முன்னிட்டு அந்த நாளை மிகவும் உயர்ந்த சிறப்பான நாளாக கருதி அதை ஒரு விழாவாக எடுத்து அன்றைய தினம் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிவலிங்க வடிவத்திற்கு குறிப்பிட்ட ஒரு திரவியத்தால் விசேஷமான அபிஷேகம் செய்து அவரை வழிபட வேண்டும் என்றும் முன்மொழிகிறது. அந்தபடியே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை, முழுநிலா அந்த நாளை, சித்ரா நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளை இறைவனுக்கு மருக்கொழுந்து, தவனம் முதலிய மலர்களாலே அபிஷேகித்து வழிபட வேண்டும் என்றும், அடுத்து வரக்கூடிய வைகாசி மாசத்தில் வரும் பௌர்ணமி, அது விசாக நட்சத்திரத்தோடு பொருந்தி வரும். அந்த வைகாசி விசாக நாளிலே நல்ல குளிர்ந்த சந்தனத்தாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்தும் காப்பிட்டும் அவரை வழிபட வேண்டும் என்றும் விதிகளை பகர்கின்றன சைவாகமங்கள். இந்த விதிக்கு உட்பட்டு எல்லா சிவாலயங்களிலும் அன்றைய தினம் மாலை வேள அபிஷேகத்திலோ அல்லது மதியான பொழுதில் நடைபெறக்கூடிய உச்சிகால அபிஷேகத்திலோ சந்தனம், நன்கு அரைக்கப்பட்ட சந்தனம், அதிலும் இன்னும் குளிர்ச்சி தரக்கூடியதும் நறுமணம் சேர்க்கக்கூடியதுமான திரவியங்களாக பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனை முதலியவற்றை இட்டு அரைத்து அதை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வணங்குவது என்பது ஒரு மரபாக பின்பற்றப்பட பார்க்கிறோம். நாள்தோறும் சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய எல்லா கால அபிஷேகங்களிலும் சந்தனத்தாலே இறைவனுக்கு திருமுழுக்காட்டுவது வழக்கமாக இருந்தாலும், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தோடு வரும் பௌர்ணமி அன்றைக்கு இந்த சந்தன கரைசலால் செய்யப்படும் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் வேண்டிய பலன்களை தரக்கூடிய சிறப்பும் பெறுகிறது. அப்படி என்ன இந்த திதியோடு இந்த மாதத்திற்கு சந்தனத்தோடு ஏற்படக்கூடிய தொடர்பு? இந்த வைகாசி மாதம் என்பது நல்ல வெயில் காலமாக இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் என்று சொல்லுவோமே, அதனுடைய சம்பந்தத்தோடு வரக்கூடிய மாதம். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் வைகாசி, ஆணி மாதங்கள்தான் நல்ல வெயில் காலம். அந்த கோடை காலத்திலே இறைவனுக்கு வெப்பத்தை தணிக்கும் விதமாக குளிர்ச்சி தரக்கூடிய திரவியங்களால் அபிஷேகம் செய்தும், குளிர்ச்சியான பதார்த்தங்களாக இளநீர், நீர்மோர், பானகம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்தும் வழிபடுவது மரபாக இருக்கிறது. இந்த சந்தனக்காப்பால் இடப்படும் அந்த அபிஷேகம் எல்லா நாட்களில் நடந்தாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தோடு ஏன் தொடர்புபடுத்தப்பட வேண்டும்? விசாக நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்களின் கூட்டமைப்பாக இருக்கக்கூடியது. அந்த நாள் அக்னியினுடைய தொடர்போடு வருவதாலே அன்றைய தினம் எப்போதும் இருப்பதை விடவும் கூட அதிகமாக வெப்பம் இருக்கும் என்று கூறுவார்கள். இதை அடிவொத்தித்தான் அப்படியான வெப்ப மிகுதியான நாளில், அதிலும் உச்சிக்காலத்தில் சிவலிங்க திருமேனிக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்தும் காப்பிட்டும் குளிர்ச்சி தரக்கூடியதான திரவியங்களை அவருக்கு நைவேத்தியம் செய்தும் வழிபாடு செய்கிறோம். அதே நிலையில்தான் இந்த விசாக நட்சத்திரத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு முருகப்பெருமானுடைய திரு அவதாரமும் பேசப்படுகிறது. ஸ்காந்தம் முதலிய வடமொழி புராணங்களில் சிவரகசிய காண்டமாக அறியப்படும் பகுதியிலும் சரி, அதை அப்படியே தழுவி அழகுத்தமிழிலே பாடித்தந்த கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளுடைய கந்த புராணத்திலும் சரி, முருகப்பெருமானுடைய தோற்றம், அவருடைய திரு அவதாரம் நடைபெற்றதை பற்றி பல குறிப்புகள் கிடைக்கின்றன. அதிலே முருகப்பெருமான் அருணகிரியாரின் வாக்கின்படியே பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்றார் அல்லவா, அந்த அனுபூதி வாக்கின்படியே முருகப்பெருமான் தோன்றுவதும் மறைவதும் இல்லை. அதனால் அவருடைய பிறப்பை சிவபெருமானுடைய திருவருட்கண்ணிலிருந்து, திருவருட்பார்வையிலிருந்து, நெற்றிக்கண்ணிலிருந்து அருளே வடிவாய், அருள் ஞானமே வடிவாய் தோன்றியவர் என்று பார்க்கிறோம். அறியாமையிலே மூழ்கிய அந்த அசுரர்களிடம் சிக்கித் தவித்தார்கள் தேவர்கள்.
அவர்களும் அறியாமையாலும் ஆணவத்தாலும் செய்த பாவம் தட்சயாகத்திலே கலந்து கொண்டது. அதனால் அவர்கள் அசுரர்களிடம் சிக்கி சூரபத்மனிடம் சிக்கி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருந்த காலம். அப்போது அவர்களுக்கு அறியாமை நீக்கி, சூரனுக்கு அறியாமை நீக்கியும் தேவர்களுக்கான ஆணவத்தையும் அசுரர்களுக்கான ஆணவத்தையும் நீக்கி அவர்கள் செய்த பிழைக்கு பாடம் புகட்டி அவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டிய காலகட்டம். அதையும் சிவபெருமானுடைய ஞான வடிவினனாக வருபவன் யாரோ அவன்தான் செய்ய முடியும் என்ற ஒரு காலகட்டம். அப்படி ஒரு சூழலிலே தேவர்கள் எல்லோரும் திருக்கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் வேண்டி நிற்க, இறைவன் திருவருள் வடிவமாக தன்னுடைய திருக்கண் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி குழம்பாக தோன்றும்படியாக அருளிய வடிவம்தான் கந்தக் கடவுளாக உருப்பெற்றது. அதனால்தான் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுடைய திருவுருவம் போலே சிவந்த திருமேனியோடு இருப்பவராகவும் அக்னியோடு நேரடி தொடர்பில் இருப்பவராகவும் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்தே உதித்த அங்காரகனாகிற மங்களதேவனோடே வழிபடக்கூடிய வடிவமாகவும் இருக்கிறார். இன்றைக்கும் கூட மங்களம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடைபெற முருகப்பெருமானை வழிபடுவதுதான் உயர்ந்த நிலையிலே பிராயச்சித்தமாக சொல்லப்படுகிறது. அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி குழம்பாகவே தோன்றியது இந்த விசாக நட்சத்திரத்தில் என்றொரு குறிப்பு. விசாக நட்சத்திரமும் எப்போதும் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியதாய் 6 நட்சத்திரங்களின் கூட்டமைப்பாக இருப்பது. முருகப்பெருமானும் இறைவனுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து கொப்பளித்து வந்த வெப்ப மிகுதியாகவே அப்படி வெளிப்பட்டதிலிருந்தே அவனும் தோன்றினான் என்பதாலே அவருக்கு விசாகன் என்ற ஒரு சிறப்பு திருநாமமே உண்டு. விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர், அந்த நட்சத்திரத்திற்கே உரித்தான குணம் ரூபம் முதலியவைகளெல்லாம் இவரும் பெறப்பட்டிருந்ததாலே இவருடைய தன்மைக்கான நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் எல்லா விசாக நட்சத்திரங்களிலும் அதிலும் குறிப்பாக வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை முருகப்பெருமான் திருத்தோன்றி அருளிய அவருடைய தோற்றம் வெளிப்பட்ட தினமாக அனுஷ்டித்து அதை முக்கிய விரத தினமாக சிவனடியார்களும் முருகனடியார்களும் கொண்டாடுவதை பார்க்கிறோம். சிவபெருமானிடமிருந்தே ஞான வடிவினனாக தோன்றியதாலே அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருவருக்கும் நடைபெறுவதை பார்க்கிறோம். வைகாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகமாக மிகவும் உயர்ந்த நிலையில் வைத்து எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. ஞான வடிவினனாக கந்தன் தோன்றி அருளி அந்த ஞான தீயின் முன்பாக அறியாமை இருள் பொசுங்கப்பட்டு அறியாமை என்பது இல்லாமல் செய்து அந்த ஞான தீயினுடைய வெளிச்சம் எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடியதாக, எல்லோரும் ஆணவம் முதலிய மலங்கள் நீங்கப் பெற்று நன்மதி பெற்றவராக இறைவனுடைய திருவடிகளுக்கு அன்பு செய்பவர்களாக அவர்கள் உயரச் செய்யக்கூடிய நாளாக, உயர்ந்த நாளாக வைகாசி விசாக விரத தினத்தை அனுஷ்டிக்கிறோம். முருகப்பெருமானுடைய தோற்றத்தோடு நிறைய தொடர்புடைய இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில்தான் பல ஆலயங்களிலும் சைவாலயங்களிலும் சரி சில திருமால் ஆலயங்களிலும் கூட இந்த காலப்பொழுதை வசந்த காலமாக கொண்டாடுவார்கள். பங்குனி மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த வசந்த காலம் கோடை காலத்தோடு அது தொடர்புபடுத்தப்பட்டு கோடையின் ஒரு பகுதியாகவே சில ஆலயங்களில் கொண்டாட பார்க்கிறோம். அந்த காலத்தில் வெப்பம் மிகுதியாக இருப்பதாலே கோயிலின் ஒரு பகுதியிலோ அல்லது வேறொரு மண்டபத்திலோ அதை சுற்றி நீர்த்தொட்டி போலே ஏற்பாடு செய்து அதற்கு நடுவிலே அந்த தொட்டி நிறைய நீரால் நிரப்பி அதற்கு நடுவிலே ஒரு மண்டபம் எடுப்பித்து அந்த மண்டபத்தையும் மலர்களாலும் குளிர்ந்த சோலை போன்ற அமைப்பாலே அலங்கரித்து வெட்டிவேரால் பந்தல் செய்து வெண்முத்துக்களால் அலங்கரித்து இப்படி ஒரு ரம்மியமான சூழலிலே வாசனை திரவியங்களெல்லாம் நிறைந்த இடத்தில் நறுமண புகை கமழ இறைவனும் இறைவியும் மாலை பொழுதில் அந்த திருத்தலத்திற்கு அந்த மண்டபத்திற்கு எழுந்தருளச் செய்யப்பட்டு அவர்களை அந்த மண்டபத்தின் நடுவிலே அமர்த்தி விசேஷமான உபசாரங்களெல்லாம் செய்து சங்கீதம், நாட்டியம், வாத்தியம், வேதகோஷம், தமிழ்ப்பாடல்களால் துதித்து ஆடியும் பாடியும் இறைவனை மகிழ்வித்து எல்லாவிதமான ராஜோபசாரங்களும் கொடுத்து அவர்கள் அந்த மண்டபத்திலேயே குளிர்ந்த சோலை போன்ற அமைப்பிலேயே பத்தி உலாத்தல் என்று சொல்லப்படும் அடியார்கள் திருத்தோளிலே எழுந்தருளி உலாக்கண்டருளி மீண்டும் சன்னதிக்கு செல்லக்கூடிய வசந்த விழாவும் நடைபெற பார்க்கிறோம். வசந்த காலத்தில் வரும் விழா, வசந்த காலத்தையே கொண்டாடும் விழா, எப்படியும் இதற்கு பொருள் கொள்ளலாம். இதையும் தாண்டி வெப்பத்தின் அந்த தன்மையை குறைக்கும் விதமாக இறைவனுக்கு
குளிர்ச்சி தரக்கூடியதான உபசாரங்களை செய்து அடியார்கள் மகிழும் விதமாக இருக்கும் அந்த விழாவாகவும் இந்த வசந்த திருநாளை கொண்டாடுவார்கள். சென்னையில் கூட பிரபலமாக இருக்கக்கூடிய திருமயிலை கபாலீச்சரம், திருவான்மியூர் மருந்தீச்சரம் முதலிய தலங்களிலே வசந்த விழாவாக வைகாசி விசாகம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். வைணவ தலங்களில் கூட திருவரங்கம் முதலிய பல தலங்களிலும் வைகாசி மாசத்தில்தான் வசந்தன் திருநாள் என்று கொண்டாடி இறைவனையும் இறைவியையும் இதுபோன்ற வசந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து அவருக்கான உபசாரங்களை எல்லாம் செய்து இன்னிசையாலும் வேத ஒலியாலும் மகிழ்விப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அக்னியோடு தொடர்புடைய விசாக நட்சத்திரத்திலே தோன்றி அருளிய முருகப்பெருமான் ஞானத்தீயின் வடிவினனாக இருக்கிறார். அகக்கண்ணினை கொண்டு உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை நாம் உற்று நோக்கினால் இருண்டிருக்கக்கூடிய மனம் ஆகிற அந்த குகையின் முடிவிலே ஞான தீயாக முருகப்பெருமான் காட்சி தருவாராம். எந்த ஒரு குகைக்குள்ளேயும் பழக்கமில்லாமல் நாம் செல்ல அஞ்சுவோம் அல்லவா? அதுபோல்தான் மனக்குகைக்குள்ளும் நாம் சென்று பார்க்க பயப்படுகிறோம். ஏனென்றால் அங்கே நாம் செய்த குற்றம் குறைகளெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கும். அதற்கு பயந்து கொண்டு மனத்திற்குள்ளே சென்று அதனுடைய ஆழ அகலத்தை பார்க்க நாம் பயப்படுகிறோம். அந்த இருண்டிருக்கக்கூடிய குகைப்பகுதிக்கு ஆச்சாரியர் ஒருவருடைய துணையோடே நடைவழகி உள்ளே சென்றால் அந்த குகையின் முடிவிலே ஞான தீயாக கந்தக் கடவுள் காட்சி தருவாராம். அவரைத்தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதி என்று அழைக்கிறோம். இப்படி ஞானக்னியாக ஞான தீவடிவினனாக கந்தக் கடவுள் 6 முகங்களோடு கூடி தோன்றிய திருநாள்தான் இந்த வைகாசி விசாக திருநாள். அப்படி தோன்றியவர் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்டு அக்னி தேவனும் வாயு பகவானும் அந்த தீப்பொறிகளை கையிலே சுமந்து கொண்டு வந்து கங்கை நதியிலே விட்டார்கள். கங்கையிலே அந்த தீப்பொறிகள் பதிந்த போதே கங்கையும் பொன்னிறமாக மாறினாளாம். அதனால் முருகப்பெருமானுக்கு கங்கையின் புதல்வனான காங்கேயன் என்று பெயர். அந்த கங்கை நதியும் இந்த தீப்பொறிகளை மெதுவாக அழைத்து கொண்டு போய் நல்ல புனிதமான தர்பைப்புல் நிறைந்த சரப்புல் நிறைந்த பகுதியிலே ஒரு பொய்கையிலே ஓரமாக அழுத்தி நிறுத்தியதாம். அந்த பொய்கை சரப்புல்களால் சூழப்பட்டிருந்ததால் அது வனமாக சரப்புல்களின் வனமாக இருக்க அங்கே தோன்றியருளியவன் என்ற பொருள்பட சரவணன் என்றும் பெயர் விடுகிறார் முருகப்பெருமான். அந்த 6 முகங்களும் விசாக நட்சத்திர கூட்டமாக இருக்கும் 6 நட்சத்திரங்களினுடைய அமைப்பாகவும் தத்துவ ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில்தான் அந்த அக்னி பொறிகள் குளிர்ந்து 6 குழந்தைகளாக உருவாறின. முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக அருமுகக் கடவுளாக அங்கே தோன்றியிருந்தார். கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வந்து அவருக்கு பால் கொடுத்து உபசரித்தார்கள். அவர்களும் முருகனை வணங்கி வழிபட்டு வீடு பேரடைந்தார்கள். இந்த நிலையில் முருகப்பெருமானை அனுக்கிரகம் செய்ய சிவபெருமானும் அம்பிகையும் காட்சி தந்து பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் தன் கரங்களால் ஒரு சேர அணைத்து கொள்ள முயன்றாளாம். அப்போது 6 தனித்தனி திருவுருவங்களாக தோன்றிய அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு திருவுடம்போடு 6 முகங்கள் 12 கரங்களோடு தோன்றி அருமுகக் கந்தக் கடவுளாக காட்சி தந்த நாளைத்தான் வைகாசி விசாகத் திருநாள் என்று கொண்டாடுகிறார்கள். முருகப்பெருமான் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய திருச்செந்தூர், திருவாவினன்குடி, பழனி முதலிய முக்கிய தலங்களிலெல்லாம் வைகாசி விசாக திருநாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். 6 முகங்களோடு தோன்றும் சண்முகப் பெருமானை இந்த தினத்திலே வழிபடுதல் உயர்ந்த பலன்களை பெற்றுத்தரும் என்று பார்க்கப்படுகிறது. தமிழர் பாரம்பரியத்தில் தொன்று தொட்டு அனுஷ்டித்து வரக்கூடிய விரத தினங்களிலே வைகாசி மாதத்தில் பௌர்ணமியோடு கூடி வரும் விசாக திருநாள் மிக முக்கியமான தொன்மை சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கிறோம். இத்தனை சிறப்புகள் பெற்றதும் வைணவ சைவ ஆலயங்கள் எல்லாவற்றிலும் திருவிழாவாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகளை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.